அதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம 2025 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இவ்வளோ சிறப்பான குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க. குரு அப்படின்னாவே இதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம குருங்கிற பதத்தை இந்த 3 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம். அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர், இறையை அதாவது சிவனையும் நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் உங்களுக்கு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார். இது நாள் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு. அடுத்து 2வது நட்சத்திரம், இந்த மிதுன ராசியில் இருக்க 2வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இதுதான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு நல்லவர்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் கட்டாயம் இருப்பாருங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு எப்படி பலன்களை தர போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அதிபதி சனி பகவானுங்க. மகர ராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. குடும்பம் 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 தான் இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ப்ரியாரிட்டி இருக்குங்க. எல்லாமே குடும்பம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தற்பொழுது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. 6ஆம் இடத்துல குரு போகும்போது கொஞ்சம் கவனமாக சில விஷயங்கள்ல இருக்கணுங்க. கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருங்க. பெருசாக பயப்பட வேண்டாம். குரு எப்பயுமே கெடுக்க மாட்டாருங்க. அதுவும் குறிப்பாக உங்களோட ராசிநாதன் ஆகிய சனி பகவானுக்கு அவர் நல்லவங்க. 2 பேருக்கும் எப்பயுமே ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால கட்டாயம் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாருங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. எல்லாமே செக் பண்ணியாச்சு, எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பிரச்சனை வயிறு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அருமையான டாக்டர் கிடைப்பாருங்க. அவர் மூலிமா ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் கிடச்சி உங்கள் வியாதி உங்களை விட்டு கட்டாயம் விலகிரும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் அப்படிங்கிறது தாய்மாமாவை சொல்லுங்க. தாய்மாமாவான அம்மாவோட தம்பி, அம்மாவோட தங்கச்சி, சித்தி இவங்களெல்லாம் சொல்லக்கூடியது 6ஆம் இடம். இப்போ உங்களோட
நேரப்படி உங்கள் தாய் மாமாவுக்கு உங்கள் சித்திக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. 6ஆம் இடம் வேலையாட்களை குறிக்கக்கூடிய இடமுங்க. அப்போ உங்களோட வேலையாட்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குங்க. வேலை கிடைக்குங்க. கிடைக்கிற வேலையில் இந்த சமயத்தில் சேர்ந்துக்கிறது ரொம்பவே நல்லது. டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். கோர்ட்டு கேஸ் சம்பு வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. ஆனால் புதுசாக நீங்களாகவே உங்களோட ஒரு சின்ன ஒரு கோபத்தால் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. அதே மாதிரி கடன் கிடைக்குங்க. கடன் தேடி தேடி வந்து கொடுப்பாங்க. ஃபோனாக வரும், இந்த பேங்க்லேருந்து பேசுகிறேங்க, அந்த பேங்க்லேருந்து பேசுகிறேங்க, அவங்களுக்கு இவ்வளோ பர்சனல் லோன் வந்து அவங்களுக்கு குவாலிஃபை ஆகிருக்கீங்க, இவ்வளோ பணம் நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க. தேவையான கடன், நம்மளால் கட்ட முடிகிற கடன் மட்டும் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரிங்க. இது வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுக்கான பலன்க. 6ஆம் இடத்துலேருந்து குரு தனது 5, 7, 9ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 3 இடங்களை பார்க்குறாரு. எந்த 3 இடம் அப்படின்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், 12ஆம் இடமான விரயஸ்தானம், 2ஆம் இடமான பணவரவு ஸ்தானம். அப்போ தொழிலையும் பார்க்குறாரு, விரயத்தையும் பார்க்குறாரு, பணவரவையும் பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? தொழிலுக்காக ஒரு விரயம் பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். இப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்குறனால உங்களோட தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. குறிப்பாக 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழிலுக்காக ஒரு லோன் போடுவீங்க. ரொம்ப நாளாக தொழிலுக்காக நீங்கள் ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கான அந்த லோனை வாங்கி நீங்கள் தொழிலை தாராளமாக விரிவாக்கம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட மாமியார் வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளோதான் நான் நல்லது நினச்சி குடும்பத்துக்காக பண்ணாலும் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கலாம் கவலைப்பட்டு இருந்த அந்த பெண்களுக்கு கட்டாயம் உங்களோட மாமியாரோட சப்போர்ட் நல்லா கிடைக்கும். நான் குழந்தைய பார்த்துக்கிறேம்மா, நீ வேலைக்கு போ, நீ சம்பாரி, உனக்காக நீ சேமித்து வச்சுக்கோ அப்படின்னு உங்கள் மாமியார் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு பேக் போனாக இருக்கிறதுக்கான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணியத்தோட பலனை நீங்கள் இந்த சமயத்தில் குருவோட அருளால் அனுபவிப்பீங்க. 7ஆம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான துலாம்ங்க. துலாம் அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்பில் கருப்பையை சொல்லக்கூடிய இடங்க, சிறுநீரகத்தை, ஜீரண மண்டலத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்கள் கருப்பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கருப்பை சம்மந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. கிட்னி பிரச்சனை, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த கிட்னி டிரான்ஸ்ஃபருக்காக கிட்னி கிடைக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 6ஆம் இடம் உத்தியோகம், 12ஆம் இடம் மாற்றம். டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. படுத்தா தூங்க முடியல, தூங்காதனால அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா ஒரே டென்ஷனாக இருக்குது. யாரை பார்த்தாலும் கோவமாக வருது, இந்த வேலை அப்படியே இருக்குது, அந்த வேலை இப்படியே இருக்குது, என்னடா பண்ணுறது, சரியான டென்ஷன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு குருவோட பார்வை 12ஆம் இடத்துல பட்டனாலங்க நல்லா தூக்கம் வருங்க. நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு சொல்லக்கூடிய இடங்க. படிக்கிறதுக்காக நான் வெளிநாடு போகணுங்க, இது எனக்கு ஒரு பெரிய கனவு, இல்லை நான் வேலையில் இருக்கேன், ஆன்சைட்டுக்காக நான் வெளிநாடு போகணுங்க, யூஎஸ் போகணும், யூகே போகணும், எனக்கு பிடிச்ச நாட்டுக்கெல்லாம் போகணும், சுற்றி பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக குருவோட பார்வை 12ஆம் இடத்துல இருக்குங்க. தாராளமாக வெளியே போங்க, போயிட்டு வாங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ சுபவீரியமாக பண்ணுங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வெளிநாடு போயிட்டு வாங்க, இல்லை குடும்பத்துக்கு வந்து தங்கம் வாங்குங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த விரய செலவு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செலவாக நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து 6ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானம். 6ஆம் இடம்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, சண்டை சச்சரவு, அதெல்லாம் இப்போ 2ஆம் இடத்துல குரு பார்க்குறனால தீரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு
ஒற்றுமை, எதாக இருந்தாலும் உட்காந்து கலந்து பேசிக்கோங்க. 3வது நபர் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அதில் காது கொடுத்து கூட கேட்காதீங்க. உன் மனைவி இப்படி பண்ணுறா, உன் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாரு, அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு, இவர் இங்கே பேசிகிட்டு இருக்காரு, யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அடுத்து பண வரவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறது சிறப்புங்க. தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. அதை வந்து சுப செலவாக மாற்றிக்கோங்க, ஒரு சேமிப்பாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 2ஆம் இடம் நம்ம உடல் உறுப்பில் கண்ணை குறிக்கக்கூடிய இடங்க. கண் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க. சரி, இன்னும் வந்துட்டு இந்த குரு பயிற்சி காலத்தை நல்லபடியாக மாற்றிக்கணும் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அதாவது மிதுன ராசியில் இருக்காருன்னு சொன்னேன். மிதுன ராசியில் அவர் வந்து எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த காலங்களில் போவாங்கன்னு ஒரு பீரியடில் சொல்லியிருக்கேன். அந்த பீரியடில் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் குரு போகும்போது தேங்காய் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திர காலத்தில் குரு பகவான் போகும்போது வாழைப்பழம் வந்து தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு அதில் குரு பகவான் போகும்போது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை குரு பகவான் கொடுப்பார். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த வருடத்தில் இந்த 2025 பாருங்கள், சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகேது பயிற்சி, இந்த 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.